கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தீன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது அப்போஸ்தலர்களின் நடவடிக்கைகள், அதில் 9ஆம் அதிகாரம், அதில் 6ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:6 அதன் முன்பகுதி. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று தேவன்கிட்ட கேட்கும்படியாக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அவர் நம்மளை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார், நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதற்காக கர்த்தர் என்று உங்களே அழைக்கிறார். இது பவுலை பத்தி சொல்லப்பட்ட ஒரு காரியம், நல்லாவே தெரியும். பவுல் சவுலா இருக்கும் போது அவர் என்ன பண்ணாரு, அவர் நடந்த காரியங்கள் உண்மையான சரியான காரியங்கள் தான், அவர் தவறான காரியங்கள் செய்யல. அவருக்கு சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணங்கள், அவர் சொல்லப்பட்ட காரியங்கள் படி அவர் செய்ததெல்லாம் சரிதான். ஆனாலும் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அப்படி இருக்கோமா, நான் வாழ்க்கையில் நான் செய்ததெல்லாம் சரிதான், எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் செய்ததெல்லாம் சரிதான், நான் கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருக்கேன், நான் பண்ணுவது எல்லாம் சரி அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறோமா? அது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறதா என்று நம்ம நினைக்கிறோமா? ஏன்னா பவுலை தொட்ட தகப்பன் உங்களையும் தொட்டு உங்களையும் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இது ஒரு பக்காவான ஊழியத்திற்கான அழைப்பு. அப்ப நம்ம செய்வது சரியா தவறா என்பது நம்ம முடிவெடுக்க கூடாது, ஆண்டவர் தான் முடிவெடுக்க வேண்டும். நான் செய்யறது எனக்கு சரியா இருக்கும், நீங்க செய்யறது உங்களுக்கு சரியா இருக்கும். நான் எனக்கு சரியா செய்யறது உங்களுக்கு தவறாக இருக்கும், நீங்க அதனால் பாதிக்கப்படுவீங்க. நீங்க சரியா செய்யற காரியத்தாலும் நான் பாதிக்கப்படுவேன். அப்ப எது சரி எது தவறு என்பது நம்ம கையில கிடையாது, தேவனுடைய கரத்தில் உள்ளது. ஆனால் தான் தேவன் அவரை தொட்டு இது பண்ண தொடப்பட்ட உடனே அவர் தேவன்கிட்ட கேட்ட காரியம் என்னன்னா, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். இந்த வார்த்தையை நம்ம வாயிலிருந்து வருமா? ஆண்டவரே, நான் இது வரைக்கும் எப்படியோ ஓடிட்டேன் ஆண்டவரே, இது வரைக்கும் என் வாழ்க்கை எப்படியோ ஓடிட்டேன் ஆண்டவரே, இது வரைக்கும் என் குடும்பம், என் கூட பிறந்தவங்க, என் அண்ணன் தம்பி, அப்படி நம்ம என்னோட என் தொழில், என் வேலை அப்படின்னே நான் ஓடிட்டேன் ஆண்டவரே. ஒருவேளை நான் அதில் அநேக தவறுகள் செய்திருக்கலாம் ஆண்டவரே. அநேகர் என் தவறுகள் மூலமாக, எனக்கு சரியாக நினைத்த காரியங்கள் மூலமாக அநேகர் கஷ்டப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே, அநேகர் பாடுபட்டிருக்கலாம் ஆண்டவரே. நான் இன்னைக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, என்னுடைய சித்தம் என்ன ஆண்டவரே, என்னை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே அப்படின்னு தேவன்கிட்ட கேட்டோம்னா, நம்மளை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை தெளிவாக உங்களுக்கு சொல்ல வல்லவராக இருக்கிறார். வசனத்தின் பின்பகுதியில தான் இருக்கு. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த தெருவுக்கு போ, நீ எடுத்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கேயே உனக்கு சொல்லப்படும். அப்ப தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும் ஆண்டவரே, தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கும் பொழுது அந்த தேவ சமூகத்திலே உங்களுக்கு சொல்லப்படும். நீங்க என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்காக நீங்க என்ன செய்ய வேண்டும். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னா அதை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் இன்றைக்கு தினம் உங்களை அனைவரையும் அழைத்து கொண்டிருக்கிறார். தேவனுக்காக நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகமா இருக்கிறது. உலகத்தை அசைக்கிறவர்களா நீங்க காணப்பட போறீங்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தை தேவன்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, உமது சித்தம் என்ன ஆண்டவரே, என்னை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே. போல் கேட்டது போல, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு கர்த்தரை கேட்போமா? கர்த்தர் உடனடியாக அதை பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று பவுல் கேட்டது போல இன்றைய தினம் நாங்கள் உம்மை நோக்கி கேட்கிறோம் அப்பா. எங்களை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து அந்த சித்தத்தை நிலைத்து நிற்க எங்களை பலப்படுத்தும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தகப்பனே தங்கள் சித்தத்தின்படி அல்லப்பா, உங்களுடைய சித்தத்தை அறிந்து நீர் அவர்களுக்கு வைத்திருக்கும் அந்த சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்க நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த சித்தத்தின்படி அவர் நடக்கும் பொழுது தகப்பனே அவர் உலகத்திற்கு ஒளியாக இருப்பார்கள் ஆண்டவரே. ஏஸ் தகப்பனே, உலகத்துக்கு ஒளியாக இருப்பார்கள் ஆண்டவரே. குடும்பத்தில் வேலை பார்ப்பவர்களை முருகத்தை தெரிகிறோமாப்பா, ஆசீர்வதிக்கிறோமாப்பா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியுமாப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.